வரு, 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 உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இன்டர்வியூல பார்க்கும்போது அப்படியே மயங்கி போயிட்டேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி. அந்த மொமெண்ட்ல என் மனசுல எந்த ஒரு யோசனையும் இல்லை. பயங்கர ஹாப்பியா இருந்தேன். நான் அவ்வளோ ரிலாக்ஸ்டா என் லைஃப்ல எப்பவுமே இருந்ததில்லை. அதுக்காக தான் நீ என் லைஃப்ல கிடைக்கணும்னு யோசிச்சேன். குட்டிக்காரனை அடிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி உன்னை என் லைஃப்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். சரி, 2 பேரும் காதலிச்சாச்சு, ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல கடவுளுக்கு ஏதோ தோணிருக்கு போல. இவன் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம்னு யோசிச்சிருக்காரு. அதனாலதான் நம்மளை இந்த சிச்சுவேஷன்ல தள்ளிவிட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நடக்கிறதுலாம் நம்ம நல்லதுக்குன்னு. கரெக்ட் தான், நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்க. எப்பவும் நான் ஒன்னு நினைப்பேன், நான் தான் உன்னை அதிகமா லவ் பண்றேன், அதனாலதான் நீ இப்படிலாம் பண்றேன்னு யோசிப்பேன். ஆனா இல்ல, நீ தான் என்னை அதிகமா காதலிக்கிற. அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் வரைக்கும் கொண்டு வராம அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து சிரிக்கிற. அப்பா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் புராணங்கள்ல தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதோ இப்ப என் கண்ணு முன்னாடியே பாக்குறேன். சுபு, நீ பயங்கர லக்கிடா. வரும், நீ கேட்டுட்டு இருக்கல்ல? இவ்வளவு நாளா நீ தான் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா என் மண்ணு மூளைக்கு இப்பதான் புரிஞ்சுது. நாம புரிஞ்சுக்க வேண்டியது மனுஷங்களே இல்ல, அந்த மனுஷங்க காட்டுற அன்பன. அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும். எனக்கு எல்லா விஷயத்திலயும் அவசரம் தான். உன் விஷயத்துல என்னமோ லேட் பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ என்ன அடிச்சதும் ஏதோ ஏதோ ஆஃப் ஆயிடுச்சு, ஏதோ ஆன் ஆயிடுச்சு. அதனாலதான் நீ சொன்னது எதையும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உன் பேச்சை கேட்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். உன் பொறுமை யாருக்குமே கிடையாது. அதான் என்ன சொன்னாலும் நீ பொறுமையை கேட்கிற. உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுனால உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன். இதுக்கு மேல நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சண்டை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நானே வந்து சாரி சொல்றேன். எவ்வளவு கெஞ்சணுமோ கெஞ்சுறேன். கடைசியா கால்ல விழணும்னா கூட விழுறேன். ஐ ப்ராமிஸ் வரும், நான் பேச்சு மாற மாட்டேன். கல்லுல காயம் பட்டாதான் சிற்பமாகும். இவ்வளவு காயத்துக்கு அப்புறம் நம்ம காதலுக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கு. வரலட்சுமி, இனிமே உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும், நீ வயசாகி படுத்த படுக்கை ஆயிட்டாலும், உன் அழகெல்லாம் மறைஞ்சு போனாலும், என் மேல உனக்கு இருக்கிற காதல் செத்தாலும், என் நெஞ்சு துடிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும், அதுக்கப்புறமும் கூட நான் உன்னை தாண்டி காதலிப்பேன். உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன்டி. இன்னும் லேட் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கலாம் வரும். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா வா, கல்யாணம் பண்ணிக்கலாம்.
அப்பா அப்பா, நீங்க காத்தடிக்கிறத விட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நல்லா கேக்குது, என்னன்னு சொல்லி தொலை. கேக்குதுன்றீங்களா? அப்ப கண்ணை கொஞ்சம் திறந்து பாக்குறது. விஷயம் கையை மீறி போயிட்டு இருக்கு. என்னாச்சுடா? நம்ம பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு போக வேண்டியதா? இடியட் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. மேட்ரு என்னன்னு முதல்ல சொல்லு. நம்ம திட்டெல்லாம் பொடி பொடியா போயிடுச்சு. அந்த கப்பு பையிலும் அவளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சின்னவ கூட அவனோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். ஒருவேளை இது நடந்துச்சு, பொட்டி படுக்கையெல்லாம் நாம தூக்கிக்கிட்டு இன்னைக்கே கிளம்ப வேண்டியதா? இங்க நீங்க என்னடானா சைக்கிளுக்கு காத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த டென்ஷனை குறைக்க தான் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாமன் கம்சாவதாரம் எடுப்பான்னு என் மருமகளுங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தசாவதான சினிமால வர மாதிரி 10 அவதானம் கூட எடுங்க. முதல்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த கிரகத்துக்கு கிரகங்களோட ஆட்டம் என்னன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிரகமா? அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா, அக்கா கொஞ்சம் பேசணும்க்கா. அக்கா, நான் சொல்ல வந்ததை சொல்ற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். எதுக்குக்கா இந்த சின்ன பொண்ணு மேல உனக்கு இவ்ளோ கோபம்? நான் உன் தங்கச்சி தானே. இங்க சின்ன பொண்ணுன்னு யாரும் இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நான் தான் பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டேன். சாரிக்கா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எல்லாரும் தப்பு பண்றாங்க தானே. ஆனா ரியலைஸ் ஆவறது தானே கிரேட். நானும் தப்பு பண்ணேன், இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட அனுபவம் தான் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். இனிமே உன் பேச்சு கேக்குறேன். எதிர்த்து பேசுவேன் தான், ஆனா பேச்சு கேப்பங்கா. எப்பவும் கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்துருவ. இப்ப எதுக்கு இவ்ளோ பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி பண்ண எனக்கு அழுகையா வருது. ஆனா நான் அழ மாட்டேன். நீ பேசுற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சுப மாமா கூட நல்லா தானே பேசுற. என்கிட்ட பேசுறதுக்கு என்னடி உனக்கு? பெரிய மகாராணி மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. ரேணு, ஒரு நிமிஷம் என்ன பாரு. ரேணு, இங்க பாருன்னு சொல்றேன்ல. நீ என்னோட தங்கச்சிடி. உன்கிட்ட சண்டை போடாம பக்கத்து வீட்லயே போய் போட முடியும்? ஆமா, ஏன் தங்கச்சி மேல எனக்கு எப்படி கோபம் வரும்? அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. இப்ப எல்லாம் ஓகே தான். எல்லாம் உன்னோட இஷ்டம். உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. யார் பிடிக்குதுன்னு சொல்றியோ அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிற. நீ அழாத, முதல்ல கண்ணத்தோட. வா. அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹலோ வரு. சுபு, உன் தம்பி உன் கூட தான் இருக்கானா? என் கூட தான் இருக்கான். என்னாச்சு? நீங்க 2 பேரும் உடனே வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு வரு? வாங்க, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி. அடே பெரிய மனுஷா, ஏதாவது பண்ணியா? நான் என்னடா பண்ண? உங்க அண்ணி உன் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணலனா? சரி போலாம் வா, உன்னையும் கூட்டு வர சொன்னா. வா.
ஏண்டா கோபாலு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஸ்கிரிப்ட்ல உள்ளதை அச்சு மாறாம பேசு போதும். இப்போ சுப்பு வருவோட கல்யாணம் நடந்தா சாக போறது தாய் மாமன் தானே. இவ்ளோ ட்ரைனிங் கொடுத்து இதையா சொல்லுவேன் உன்ன? டேய் இருடா, கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்போ கரெக்டா சொல்லுவான் பாரு. சொல்லு கோபாலு. சுப்பு வருவோட கல்யாணம் நடந்தா சாக போறது மாணிக்கம் தானே. டேய் டேய் டேய், இந்த கல்யாணம் நடந்ததுன்னா சாகுறது அந்த கப்புன்னு சொல்ற கப்படிச்சவன். டேய் ஏதாவது தப்பு நடந்தது, லைஃப் டைம் நீ வாங்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டை எங்க கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஆமா, இது கூட சேர்த்து மெயின் கண்டென்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்க போய் சொல்லு. சரி வா. போ. என்னாச்சு வரு? எதுக்கு வர சொன்ன? சொல்றேன். என்னடா பண்ணி தொலைச்சு அவ்வளோ கோவமா பாக்குறா? அதான்டா எனக்கும் புரியல. நான் ஒண்ணுமே பண்ணலடா. வரு, ஐயோ டே அண்ணா, என் பக்கம் தாண்டா வராங்க. என்னமோ பண்ணிருக்க, அனுபவி. அடுத்து எப்ப ஷூட்டிங் இருக்கு? அது வந்து அண்ணி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லியிருக்கேன், ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த படம் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதை ஏன்டா என்கிட்ட சொல்லல? நீ அப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தடா. உன் அண்ணனை மாதிரி உனக்கும் சிகரெட் தண்ணி பழக்கம்லாம் இருக்கா? சிஜி, நான் என்ன இவனை மாதிரி வீணா பண்ணவனா? அது ஐம் க்ளீன் அண்ணி. அப்படின்னா பொண்ணுங்க? பொண்ணுங்களா? இவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. இருக்கு அண்ணி. இருக்கா? அப்படின்னா எங்க ரேணுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களோட மினி வேஷன் தான் அண்ணி. ஷார்ட்டா சொன்னா நீங்க கன்னி வெடி, அவ மினி வெடி. ரேணு, கொழுந்தனாரு எனக்கு ஓகே தான். கொழுந்தனாரு ஓகேவா? என்ன சொல்றீங்க அண்ணி? ஒன்னும் இல்ல கொழுந்தனாரே, என்னோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற. ஆடங்க அப்பாடி அப்பா. டேய், உன்னை என்னமோ நினைச்சேன்டா. நீ என்னையே மிஞ்சிட்ட. டிப்ரெஷன்ல இருந்ததுனால கண்டுக்கல, நீ சாதிச்சிட்டடா. ஃபைனலி ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதான் மாமா மேட்ரு. வருவ யார் கட்டிக்கிட்டாலும் அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் வம்சத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும். ஜோசியர் அதை தான் சொல்றாரு. பரிகாரம் என்னன்னு தானே கேக்குறீங்க ஜோசியக்காரர? எங்க கிட்ட சொன்னதை சொல்லுங்க. எதுவும் இல்லைங்க. பொண்ணுக்கு இருக்கிற தோஷத்தினால ராகு கேது பரிகாரம் கூட பலிக்காது. அதனால வருக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது எங்க அபிப்பிராயம். என்ன சொல்றீங்கப்பா? கள்ளங்கபடம் இல்லாத இந்த பசங்க வாழ்க்கையை எதுக்கு நாசம் பண்ணணும்? என்னத்த பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தோட நலனுக்காக இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பாடா, நம்ம வேலை முடிஞ்சது. எங்க பாருங்க, என்ன நடந்தாலும் நான் வருவதா கல்யாணம் பண்ணிப்பேன். இத பாருப்பா, அவர் சொல்றது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். வேணா இன்னொரு வாட்டி கேளுங்க. அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். இங்க பாருங்க தம்பி, அவசரப்படாதீங்க. இவர் ஒன்னும் சாதாரண ஆஸ்ட்ராலஜர் கிடையாது. சமீபத்துல வந்த நீயா நானால கூட ஃபேமஸ் ஆனாரு பாத்தீங்களா? அவருடைய சிஷ்யன் தான் இவரு. அதனால இவர் சொல்றது நடந்தே தீரும். மாணிக்கம், உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன ஆனாலும் சரி நான் வருவதா கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு மேல செத்தாலும் உயிரோட இருந்தாலும் அது இவ கூட தான். எனக்கே இப்பதான் தெரிஞ்சது, ரேணுவும் சுரேஷும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் நினைச்ச மாதிரி எங்க 2 பேர் கல்யாணமும் ஒன்னா நடக்கும். என்னையா பேசிட்டு இருக்க? பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, நாங்க முடிவெடுக்கிறோம். நடுவில் நீயா பேசுற? தம்பிக்கு அவசரம் அதிகம்னு சொன்னேன்லப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி நானும் பார்த்தேன். சுப்பு,
இங்க பாருங்க மாமா, எதுக்கு தேவையில்லாத இந்த கண்ணாமூச்சி? இங்க எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இனிமேலும் வேண்டாம். அது இல்ல வரு. மாமா, சொல்றேன்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க இங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னம்மா வரும் இப்படி பேசுற? நாமெல்லாம் ஒரே குடும்பம்மா. நாங்க இதையெல்லாம் உங்க அம்மாக்கு கொடுத்த வாக்குக்காக பேசிட்டு இருக்கோம். இல்ல மாமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. சொல்லுங்கடா, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அப்போ போயிட்டு வரேங்க. மாமா, நீங்க பணத்துக்காக தான் இதை எல்லாத்தையும் பண்றீங்கன்னா உங்க கடனெல்லாம் நான் எப்பவோ தீத்துட்டேன். ஊர்ல இனிமே ஒருத்தர் கூட உங்களை கை நீட்டி பேச மாட்டாங்க மாமா. ஒருவேளை நீங்க அதுக்காக தான் இது எல்லாத்தையும் செய்றீங்கன்னா அதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மாமா. எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அம்மா வரும், இதான் என் நிலைமைன்னு சொல்லியிருந்தா போதும். திரும்ப ஒரு கேள்வி கூட கேட்காம எல்லாத்தையும் பண்ணிருப்பேன். மாமா, நீங்க வெளியால இல்ல மாமா. என்னோட குடும்பம். என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள நான் எப்படி மாமா விடுவேன்? தப்பு என் சைட்லயும் தான் இருக்கு. நான் தான் சிட்டில பிஸியானதுக்கு அப்புறம் உங்களை பத்தியும் ஊரை பத்தியும் எதுவும் யோசிக்கல. ஒருவேளை நான் யோசிச்சிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏதோ பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, ஊர்ல அம்மா பேர்ல இருந்த வீடு நிலம் உங்க பேருக்கு எப்பயோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இனி நீங்க எந்த வேலை செய்யலனாலும் உங்க வாழ்க்கை செட்டில் ஆகுற மாதிரி பண்ணிட்டேன். இது போதுமா? இன்னும் ஏதாவது வேணுமா? பண விஷயத்தெல்லாம் விடு. என் நிலைமை என்ன? எனக்கு நடந்த அவமானத்துக்கு என்ன சொல்ல போற? சின்ன வயசுல யாராவது உன்கிட்ட இவரை கட்டிக்கிறியான்னு உன்கிட்ட கேட்டா சிச்சி முடியாதுன்னு சொல்லுவ. ஏன் நான் அவ்வளவு சீப் ஆயிட்டேனா? எனக்கு என்ன குறை? உன்னை நல்லதானே பாத்துக்கிட்ட. மாமா, சின்ன வயசுல என் பேக்க நீ சுமந்துட்டு போவ, என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவ, எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்ப. உன்னை நான் எப்பவும் புருஷன் ஸ்தானத்துல வச்சு பார்த்ததே இல்ல. அதனாலதான் என்னவோ உன் கூட கல்யாணம்னு சொன்னதும் நான் அந்த மாதிரி சொல்லி இருந்திருப்பேன். மாமா, நீ ஹர்ட் ஆயிருந்தா ஐம் சாரி மாமா. ஐம் ரியலி வெரி சாரி மாமா. சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. அதுல காதலும் ஒண்ணு. அதுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் இயற்கை. உங்க விஷயத்துல நான் செஞ்சது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் பண்ண. உனக்கு கூட மேட்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா. சீக்கிரமாவே உனக்கு கல்யாணம் ஆயிடும். உங்களுக்கு ஓகேனா நீங்களும் எங்க கூட இங்கேயே இருந்துருங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். என்ன சொல்ற பாட்டி? நான் என்னத்த குழந்தை சொல்றது? இந்த வீட்டுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி நீ தான் எல்லாத்தையும் பண்ற. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோமேமா. சின்ன வயசுல இருந்து வீட்டு பொறுப்பெல்லாம் இவளே சுமந்துகிட்டு இருக்கா. என் வீட்டு மகாலட்சுமிடா என் பொண்ணு. இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கடா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன மாமா இதெல்லாம்? கையை இறக்குங்க. நீங்க எதுக்கு கெஞ்சி கேட்கணும்? என்னடா இவங்க தேவல நம்ம வாழணுமா? ஊர்ல நம்ம மரியாதை என்னாகும்? நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி வாயை முடிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம மாறலன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நாம கெட்டது நினைக்கும் போது உங்களுக்கு நல்லதை நினைச்சவதான் உங்க மருமக. நாம அவளுக்கு செய்ய நினைச்சது வேற, அவ நமக்கு செஞ்சது வேற. டேய், அப்ப நம்ம தலை குனிஞ்சு நிக்கணும். எனக்கு ராமராஜன் புள்ளன்னு சொல்லிக்கிறத விட வரலட்சுமியோட மாமான்னு சொல்றதுலதான் பெருமையே. வரு, ரேணு, உங்க கல்யாணத்தை நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்துறேன். யாரு வந்தாலும் வரலனாலும் தாம் தூம்னு பண்ணிடலாம். உன் இஷ்டத்துக்கு ஆடு. தேங்க்யூ மாமா. தேங்க்ஸ்ண்ணா.
நான் தான் சொல்லணும் தேங்க்ஸும் சாரியும். அப்பாடா, ஒருத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நான் எப்பவும் வேண்ட அந்த ஏழுமலையா 2 கல்யாணத்தையும் பார்க்க வச்சுட்டாரு. டபுள் ஹாப்பினஸ். என்னடா வெங்கடேஸ்வரா, அம்மா ஐயரை வர சொல்லுடா, லக்ன பத்திரிக்கை படிக்கணும். அப்படியே பண்ணிடுவோம்மா. பாட்டி என்ன விட ஸ்பீடா இருக்கீங்க. அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பாட்டி தான். உண்மைதானே பாட்டி? நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 7:45 8:45க்குள் வெங்கடேஸ்வரன் ஜெயந்தி இவர்களின் புதல்விகளுமான திருநிறைச்செல்வி வரலட்சுமிக்கும் திருநிறைச்செல்வி ரேணுகாவிற்கும் சென்னையைச் சேர்ந்த ஜெயராம் லக்ஷ்மி தம்பதியினரின் குமாரர்களான திருநிறைச்செல்வன் சுப்புராஜுக்கும் திருநிறைச்செல்வன் சுரேஷுக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். என்னப்பா, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எல்லாரும் வந்து நல்லபடியா வயிறார சாப்பிட்டுட்டு மணமக்களை அமோகமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போங்க.